நல்லவர் வேதத்தை எடுத்துக்கொள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. நல்ல இந்த வசனம் எல்லாருக்கும் பழக்கப்பட்டிருக்கும் என நம்புறேன். அவன் எப்படி திடப்படுத்தினான்? இதை தான் ஆண்டவர் நேற்று இடைப்பட்டு கொண்டிருந்தார், பேசினார். தாவீது தன்னை எப்படி திடப்படுத்தி கொண்டான்? பாயிண்ட் நம்பர் 1, 2, 3, 4 அப்படி யோசிக்க வைக்காம ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை தந்தார். தாவீது சமூகத்தை நாடுகிறான். ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத் என்பது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே, அதாவது பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பிராகாரத்திலே எல்லாரும் நிற்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே ஊழியம் செய்கிற லேவி கோத்திரத்தார் நிற்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியன் மாத்திரமே வருடத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ உள்ளே போயிட்டு வருவார். உள்ளே போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஜனங்கள் சார்பாய் ஆண்டவரோடு பேசவும், ஆண்டவருக்கு பலியிடவும், கர்த்தர் சார்பாய் ஜனங்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதும், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் அந்த திரையை கர்த்தர் கிழித்து விட்டார். இப்போ என்னை உங்களை ஆசாரியராக்கிட்டார். அந்த கிருபாசன தண்டையில் இப்பொழுது நம்ம தைரியமாய் ஓடி வரலாம். அப்போ வார்த்தையை பிரசங்கிக்கிற ஆசாரியன் என்ன பண்ணுவார் என்றால், அந்த ஆசாரிய வஸ்திரம், அதற்கு மேலே ஏபோத் தரித்து கொள்வார். ஆண்டவர் சமூகத்தில் வார்த்தையை வாங்கி கொடுப்பார். தாவீது இதை நாடினான், ஏபோத்தை கொண்டு வா. தாவீது இந்த இடத்துல எப்படி தன்னை பலப்படுத்தி கொண்டான் என்றால், அவன் சமூகத்தை நாடுகிறான். தேவ சமூகத்தில் இரு. இதுதான் கற்று தந்த வார்த்தை. உன்னை எப்படி திடப்படுத்தணுமோ அப்படி திடப்படுத்துவா. ஆமென். நீ தேவ சமூகத்தில் இரு. எப்படி, அதாவது என்னை எப்படி பலப்படுத்தணும்னு அவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. நான் பலன் என்று நினைக்கிற அநேக காரியங்கள் என்னை பலவீனப்படுத்துகிறது. நான் பலவீனம் என்று நினைக்கிற அநேக காரியங்கள் எனக்கு பலனாயிருக்கிறது. இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதி வச்சிருங்க. நான் பலன் என்று நினைக்கிற அநேக காரியங்கள் என்னை பலவீனப்படுத்துகிறது. நான் பலவீனம் என்று நினைக்கிற அநேக காரியங்கள் என்னை பலப்படுத்துகிறது. இடுக்கணில் உதவவே சகோதரன். அப்போ சகோதரன் யாரு? பலன். ஆனா தாவீதுக்கு தாவீதை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சகோதரன் பிறந்திருக்கிறது இடுக்கணில் உள்ளது. ஆனா தாவீதா தானே சொல்லணும், நான் ஒரு விஷயம் சிங்கத்தை கொன்னேன், உன் துணிகரத்தையும் உன் அகங்காரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் எலியா சொல்றாப்ல. நிறைய விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எது பலம் அப்படி நினைக்கிறோமோ அது நம்முடைய பலம். அப்போ ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தவருக்கு தான் தெரியும், மேய்ப்பருக்கு தான் தெரியும் ஆட்டை எப்படி பலப்படுத்தணும், அதை மேய்க்கணும், பலப்படுத்தணும். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் விட்டுறாரு, இப்போ மேய்ச்சிக்கோ அப்படின்னு. ஆனால் மரணர்களின் பள்ளத்தாக்கில் கூடவே உமது கோல் உமது தடியும். அந்த இடத்துல மேய்ப்பர் கோல் அப்படி வச்சு போறாரு. அந்த சவுண்ட் ஆடுக்கு கேட்குது. வேற யார் எந்த கோலை வச்சாலும் சவுண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் மெய்ப்பனுடைய கோல் எல்லாம் தெரியும். உங்களுடைய கோல் உமது தடியும்
இந்த இருளின் பள்ளத்தாக்கில் ஐயோ ஒண்ணுமே தெரியலேன்னு இருக்கும்போது மேய்ப்பன் கோலை வச்சுட்டு அப்படி நடந்து போவார். போகும்போது மேய்ப்பன் இருக்கிறார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும். அவ்வளவுதான். அந்த இடத்துல அமர்ந்த தண்ணீரல்ல தேற்றினது, அந்த இடத்துல புல்லுள்ள இடமல்ல புல்லல்ல தேற்றினது மேய்ப்பனுடைய கோல். என்னை எப்படி திடப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ திடப்படும் மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் இரு. ஆமென். தாவீதின் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 4 பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். 4 சொல்ல முடியுமான்னு தெரியல. கர்த்தர் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி திடப்படுத்துகிறார் என்பதை தான் இன்னைக்கு உள்ள செய்தி. ஆமென். நேரம் வேகமாய் பறக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எதையெல்லாம் பேச வைக்கிறாரோ அதையெல்லாம் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஏற்கனவே தியானித்த ஒரு பகுதியை தான் ஒரு விஷயம் தொட்டுவிட்டு அதற்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். 57வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனமே, இருந்தாலும் ஒரு விஷயம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அதாவது நல்ல கவனமா கேட்கணும். தேவ சமூகத்தில் இருக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தை எப்படி பார்க்கிறார்னா, என் பிதாவின் வீடு. ஆமென். ஃபில் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச் நாகர்கோயில் சர்ச்சுக்கு போறோம். ஓகே, அங்க எதுக்கு போறீங்க? அங்க நாங்க சேர்ந்து ஆராதிக்க போறோம். ஓகே, ஏன் சேர்ந்து ஆராதிக்க போறீங்க? நாங்க தேவ சமூகத்தில் ஒருமித்து தேவனை மகிமைப்படுத்த. ஓகே, தேவ சமூகத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவங்க எப்படி பார்க்கட்டும், நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது இயேசு பார்த்தது. இப்போ இந்த கடை வாங்கி டயலாக் சொல்லக்கூடாது. நான் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி பார்க்குறேன், நான் எப்படி பார்க்கிறோமா? நம்ம ஏதாவது ஐயா அப்படி பார்க்கணுமா? பார்க்கணும். தாவீது தேவ சமூகத்தை நீங்க சங்கீதங்கள்ல ரிப்பீட்டடா வருகிற வார்த்தையில் ஒன்று தெரியுமா? செட்டையின் கீழே. ஹல்லேலூயா. ஆமென். செட்டையின் கீழே. எனக்குள்ள இந்த கேள்வி, எப்படி பார்க்கிறேன் ஆண்டவர்? நான் இதுவரை பார்க்கலையோ. நம்மள கடன் வாங்குறோம். அப்பா இயேசு சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க இந்த ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயம் சொல்லும் போது என் பிதாவின் வீடு. ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம அப்பா நீங்க உங்க வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்றீங்கல்ல, அந்த இடத்துல பிரசனை வருதுல்ல, அந்த பிரசனத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த இடத்தை எப்படி பாக்குறீங்க? இது எங்க பிரேயர் ரூம் அல்லது இது எங்க சிலர் வீட்டு மொட்டை மாடி இல்ல? நம்ம எப்படி பார்க்கிறோம்? தாவீதை பாருங்க, செட்டை. எங்கிருந்து செட்டைன்னு சொல்றாரு? குகைக்குள்ள இருந்து. எங்க இருந்து செட்டைன்னு சொல்றார்? வனாந்திரத்துல இருந்து. எங்க இருந்து செட்டைன்னு சொல்றார்? அப்போ எல்லா இடத்துல தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியும். நீ அனுபவிக்கிற தேவ சமூகத்தை எப்படி பார்க்கிற? ஹல்லேலூயா. ஆமென். நாம அனுபவிக்கிற. ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பிளை பாருவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்று. சில சொல்லுவாங்க, நாங்க உங்க சர்ச்சுக்கு வந்தோம். எங்க சர்ச்சுக்கு? யாருக்கு சர்ச்சுக்கு? நாங்க உங்க சர்ச்சுக்கு வந்தோம். வந்துட்டு உங்க சர்ச்சில் இருந்து போனோம். அப்ப ஆக மொத்தத்தில் நீங்க எங்க வரல? எந்த சூழ்நிலையாகட்டும், தாவீது எப்பொழுது தாவீதுக்கு பிரசன்னனாலே அப்பா
சட்டையின் கீழே, சட்டையின் கீழே. ஹல்லேலூயா. கோழிதன் குஞ்சினே சீரகின் கீழே வகிக்கும் போலே, கழுகந்தன் குஞ்சினே சீரகின் மேலே வகிக்கும் போலே, கோழிதன் குஞ்சினே சீரகடியில் மறைக்கும் போலே, கழுகன் தன் குஞ்சினே சீரகின் மீதே வகிக்கும் போலே, எண்ணியால் ரோரி சொல்லியால் சொல்லியால் எண்ணியால் எண்ணியால் தீராத்த நன்மகள் சொல்லியால் சொல்லியால். கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மகள் நன்றி இயேசுவே. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பிதாவின் மடியில செல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. அப்பா மடி, கீழே வந்து சொல்றாரு அப்பா வீடு, உள்ள போய் சொல்றாரு அப்பா மடி. தேவ சமூகம் என்ன? நான் தேற்றப்படுகிற இடம். தேவ சமூகம் என்ன? நான் உருவாக்கப்படுகிற இடம். நம்ம தேவ சமூகத்தை எப்படி பார்க்கிறோம்? தாவீது சொல்றார், ஆண்டவரே விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம் நம்முடைய செட்டைகளின் நிழலில. இந்த வார்த்தையை நேற்று ஒரு தம்பி ஒரு சங்கீத பகுதி எடுத்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்போ இந்த வார்த்தையை அவன்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவன் ஆண்டவர் வந்து அப்படியே இடைவிட ஆரம்பிக்கிறார். நீங்க இதை கவனிச்சிங்கன்னா, அந்த சவுல் துரத்துறார். சவுல் வந்து தாவீதை எங்க கண்டாலும் அவன் துரத்தி 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 துரத்தி. தாவீது ஒரு கட்டத்தில் 52 டைட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியன் ஆகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்ட. அப்போ அபிமெலேக்கின் இடத்துக்கு போறான். இந்த நியூஸ் யாருக்கு தெரியுது? சவுலுக்கு தெரியுது. இனி அங்கே இருக்க முடியாது. 54 டைட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப் ஊரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது அங்க ஒரு பாட்டு பாடுறார். அப்போ இன்னொரு இடத்துக்கு போறாரு, அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டான். தாவீதுக்கு சேஃப் கிடையாது. 57 தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு, எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிங்க, தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி பாடின பாட்டு. இப்ப நமக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? சிலருக்கு பயம் என்னன்னா, பாடி ஒரு நஷ்டம் வந்துட்டுனா. சில கல்யாண வீட்டில எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்கும்போது நீங்க ஒரு பாட்டு பாடக்கூடாதா ஒன்று சொல்லுவாங்க. ஏன்? இருக்கிற கூட்டம்லாம் ஓடதுக்கா. ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், நீங்க ஒரு பாட்டு பாடக்கூடாது. சாப்பாடு தட்டுப்பாடு ஆயிட்டுன்னா சொல்லுங்க, நான் பாடி கூட்டத்தை, ஏதாவது கூட்டத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா எனக்கு கீழே நீங்க மைக்க. தாவீது பார்த்தீங்களா, தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி. அப்போ துதிக்காதவனுக்கு நஷ்டம், துதிக்காதவனுக்கு நஷ்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு லாபம் உண்டாவதாக. பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு லாபம் உண்டாவதாக, உங்களுக்கு லாபம் உண்டாவதாக. துதிக்காதவனுக்கு நஷ்டம். நல்ல துதிங்க, எங்க இருந்தாலும் துதிங்க. துதிக்க துதிக்க பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். இது நான் செய்திக்குள்ள வரேன். ஆமென். இப்போ இங்கிருந்து சொல்றாரு,
விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். ஆண்டவரே, நான் ஒரு இடத்துல போனேன், என்னை ஏத்துக்கிட்டாங்க, ஏன்னா என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன கடந்து போக பண்ணாங்க. என்ன ஏத்துக்கிட்டவங்க என் பாரத்தை ஏத்துக்க விரும்பல. என்ன என் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு, என்ன என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு. தாவீதுனாலே பிடிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா தாவீதால தானே ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சிருக்கு. தாவீதை பிடிச்சிருக்கு, ஆனா தாவீதை ஏற்றுக்கிறாங்க. சீப்பூராருக்கு தாவீதை பிடிக்கும், ஆனா தாவீது இங்க இருந்தா சவுல் என்கிற ஒரு பிரச்சனை உள்ள வரும், அதனால வேண்டாம். தாவீதை அக்செப்ட் பண்றாங்க. ஆமென். மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள மனிதர்கள் தாவீதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவனை அப்புறப்படுத்தினார்கள். ஆனா இங்க என்ன அப்படின்னா, என்னை ஏற்றுக்கொண்டார், எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன வச்சுட்டு என் பிரச்சனையை அவர் அப்புறப்படுத்தினார். மற்றவர்கள் எல்லாம் இவன் இங்க இருந்தா பிரச்சனை 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 என்ன விரும்புறாங்க, ஆனா என் பாரத்தை அவங்க பாரங்களின் மீது ஏறிடும் சார். இன்னைக்கு நல்லா இருந்த அநேகர் இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா இல்லாததுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? நிறைய ரீசன் இருக்கலாம், அதுல ஒரு முக்கியமான ரீசன், உங்களுக்கு வேற பகை இது ஒண்ணும் கிடையாது, உங்க பாரத்தை அவங்க சுமக்க விரும்பல. இதுதான் ரீசன். உங்க பாரத்தை அவங்க தாவீது ஓகே, ஆகீஸ் கூட சொன்ன எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தாவீது, ஆனா என் கூட இருக்க உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, நீ கிளம்பிடு. மொத்தத்தில் நம்ம லைஃபுக்காக ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த பூமியில இல்லை. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, இரு தாவீதே என் சமூகத்தில் இரு, நீ இரு. ஆண்டவரே, சவுல் வரா, சவுல் அல்ல, ஒரு பாளையமே வரட்டும், அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சரீரே, என்னை விட்டு கொடு. பாடுங்க. நான் தலை குனிந்த போது என்னோ தலை குனிந்த இடத்திலே, ஆமே, நான் தலை குனிந்த போது தலை குனிந்த இடத்திலே என்னை, ஆமென், என்னை விட்டு கொடுக்காதவர், ஜெயத்தோடு வந்த தாவீதை எல்லாருக்கும் வேணும், பிரச்சனையோடு வந்த தாவீதை யாருக்கும் வேண்டாம். பணத்தோடு வருகிறவன எல்லாருக்கும் வேணும், பிரச்சனையோடு வருகிறவன யாருக்கும். விக்கினங்கள். ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தெரிஞ்சவங்க என்ன வச்சிருந்தவங்க, நீ கிளம்பிரு தாவீது, கிளம்பிரு, நீ கிளம்பு, நீ புறப்படு, வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். ஆண்டவர், நான் இங்க இருக்கட்டும் ஆண்டவரே, இரு தாவீது. விக்கினங்கள் போறது வர. ஆமென். யூதாச பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் தள்ளல, நீ போய் செய்யின்னு தான் சொன்னார். அப்போ கூட அவனுக்கு முன்னாடி ஒரு வாசல் ஓப்பன்ல தான் இருக்கு. நாம் பிரசன்னத்தை இழக்கிறது அவர் தள்ளினதினால் அல்ல, நாம் விலகினதினால்.
ஆண்டவர் இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், நீ பேசுறியா? போனை யார் கட் பண்ணா? கர்த்தரா நாமளா? ஆமென். பிரசனம் எப்படி பார்க்குறீங்க தாவீது? அது செட்டை கீழே எத்தனை கழுகுகள் பறந்தாலும் கோழியின் செட்டை கீழே இருக்கிற கொஞ்சுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. அது ஒண்ணுமே தெரியாது. அதுதான் தாவீது சொல்லுகிறார், யுத்த நாளில் நீரன் தலையை மூடினீர். மூடினீர். அல்லேலூயா. ஈஸ்வர தலையை எப்போ மூடுவாங்க? நீங்க எடுத்தோன்னு எண்டுக்கு ஓடிட்டீங்க, மரித்த பின்பு. ஆமென். அல்லேலூயா. டைம் ஆறனால சீக்கிரம் செய்தியை முடிக்கணும்னு. கரெக்டு தான். மரித்த பின்பு அதுக்கு முன்னாடி தண்டனை கொடுக்கும்போது தலையை மூடுவாங்க. ஆமான் தானே தலைய, ஆமானுடைய தலையை என்ன பண்ணிட்டாங்க? மூடிட்டாங்க. ஆனால் கர்த்தர் மூடுறது எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் நான் என்ன காட்டலான்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலான் இருந்தா மூடுறாரு. என்ன ஆண்டவரே, போட்டோல எல்லாரும் தெரியுறாங்க, நான் மட்டும் எல்லாருக்கும் தெரியுது, என்ன மட்டும் தெரிய மாட்டேங்குது. தலையை மூடிட்டார். மூடிட்டார். ஆமென். கழுகு பறக்குது, என்னெல்லாமோ பறக்குது வேட்டையாட. நேத்து தானே பார்த்து வச்சேன், இதுல ஒரு கோழி கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு, பக் 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 பக்னு. நேத்து தானே பார்த்து வச்சேன், இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்து பார்த்தா காணல. அது வருதுன்னு தெரிஞ்சது அந்த கோழி சட்டை வரைக்கும் பாருங்க. ஆமென். கோழி பலம் உள்ளதா, பருந்து அல்லது கழுகு பலம் கொடுதலா? ஆமென். ஆனாலும் கோழியின் சட்டையும் கீழே இருக்கிற குஞ்சுகள் பாதுகாக்கப்படுது. அவரிலும் பலவான் ஒருவரும் இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு சிறந்த பாதுகாப்பான இடம் தேவ சமூகம் மட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது எப்படி வந்திருக்கிற? என்கிட்ட ஜெயத்தோட வந்திருக்கிறியா? இல்லை. ஜெயத்தோடு வந்து தாவீதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆரோக்கியத்தோடு வந்து தாவீதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கை நிறைய பணத்தோடு வந்து தாவீதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ பிரச்சனை, பாரம். யாருக்கு வேணும் தாவீது? ஒண்ணு ஆண்டவரே, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் பிரச்சனை உள்ளவன், என் வாழ்க்கையில பாரம் இருக்கிறது, எனக்கு ஒரு நுகம் இருக்கிறது, எனக்கு ஒரு வேதனை இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன, நான் உட்காரட்டும் அவங்க சமூகத்துல, இந்த விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சிரிச்சிருப்பார். ஆமென். ஆண்டவருடைய ஸ்மைல் பண்ணியிருப்பார். தேவ பிரசன்னத்தில் அவர் சிரிக்கிறதை நம்மால உணர முடியும், அவர் அழுறதை நம்மால உணர முடியும். பிரசன்னத்தை அனுபவிக்கிறவனுக்கு அவருடைய முகபாவனை தெரியும். ஆமென். ஆண்டவர் ஃபீல் பண்றாரு தெரியும். ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு தெரியும். ஆண்டவர் அப்படி ஆண்டவருக்கு முகம் மாறுது தெரியும். ஏங்க ஒருத்தங்க வந்து நம்ம ஒருத்தங்கள்ட்ட நம்ம போன்ல பேசிட்டு இருக்கும் போது அவங்க டோன் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. தேவனோடு பழகி கொண்டிருக்கிறவனுக்கு தெரியும். ஆமென். நான் பிரசன்னத்துல அவருடைய ரியாக்ஷனை நான் ஃபீல் பண்ணணும். அப்போதான் எனக்கு எப்போ ஜெபத்தை ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும். இல்லைன்னா என் பாட்டுக்கு 7 பாயிண்ட் முடிஞ்சா. ஆமென். ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய பேச்சு அவங்களுக்கு ரொம்ப வேதனைப்படுத்திட்டு நான் பேசுனதெல்லாம் பேசி முடிச்சுட்டேன்னு போவோமா? இல்லை, அவங்கள சால்வ் பண்ண பார்ப்போம். அவங்க கூட உறவை விரும்பினால் எப்படி சால்வ் பண்ணலாம்? அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது ஃபுல்லாக நம்ம நியாயத்தை இருக்கக்கூடாது. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஐயோ ஆண்டவர் துக்கம் ஆயிட்டே, ஆண்டவருடைய முகம் துக்கம் ஆயிட்டே, எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணலாம்?
கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1 சாமுவேல் 23:7. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே சவுல் என்ன செய்யறார் அப்படின்னா, தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீதுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 4 பாயிண்ட் சொன்னேன், 4 இன்னைக்கு பேச முடியாது, இந்த 1ல முடிக்கிறேன். தாவீதுக்கு இப்ப என்ன தேவைன்னா அடைக்கலம் தேவை. என்ன தேவை? வீடு இல்லாதவங்களுக்கு என்னங்க தேவை? வீடு தான் தேவை. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, துணி இல்லாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, தூக்கம் இல்லாதவங்களுக்கு, நமக்கு எது இல்லை அது தேவை. தாவீதுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா பணம் அல்ல, ஒரு அடைக்கலம். ஆமென். சங்கீதத்துல ஆமென் தாவீது எழுதுறாரு, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு. அப்ப இது ஒரு பெரிய விஷயமா எழுதி இருக்கிறாருன்னா அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் நிம்மதியா படுத்து தூங்குறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். சிலர் கர்த்தர் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்தார் அப்படி சொல்லும் போது சிலருக்கு அந்த சாட்சி என்ன செய்யாது அப்படின்னா எடுபடாது. ஏன்னா அவங்க 24 மணி நேரம் சிலர் தூங்கி டயர்டாகி திரும்பி தூங்குவாங்க. அப்படி கிருபை பெற்றவங்களும் என்ன பிரதர் தூங்க போறீங்க? இல்ல நேத்து நைட்டை ஃபுல்லா தூங்கி ஒரே டயர்டு, தூங்கி ஒரே தூக்கமா வருதான். அவன் அவங்கள்ட்ட போயிருந்துட்டு இப்படி எனக்கு கர்த்தர் நேற்று நான் ஒரு 3 மணிக்கு தூங்கினேன். 3 மணிக்கு நான் மொத்தம் எழும்பி இருக்கிறதே. தாவீது சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணி. இது தாவீதுக்கு பெரிய விஷயம். எங்க தலை சாய்க்க இடமில்லாத ஒருத்தங்களுக்கு ஒரு திண்ணை கிடைச்சுன்னு வைங்களேன், ஒரு வீட்டு திண்ணை, நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம். இந்த ட்ரெயின்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? லோயர் பர்த், மிடில் பர்த், அப்பர் பர்த். இந்த லோயர் பர்த் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் எதுவா இருக்கும் தெரியுமா? இவங்க எப்போ சீக்கிரம் போவாங்கன்னா, ஏன்னா லோயர் பெத்து அது அவங்களுக்கு தான். ஆனாலும் இவங்க எழும்புனாதான் அவங்களுக்கு. சிலர் பாருங்க இப்படி தரமா கடைசியில் விசாரிச்சா தெரியும், அவங்க இந்த ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடையாது. எப்படி கேட்க ஆளை பார்த்தா உம்முன்றிருப்பாங்க. சீட்டு இவங்களுக்கு தான், ஆனா இவங்கெல்லாம் எழும்புனாதான். எப்படி இந்த திண்ணைகள்ல கடை திண்ணையில கடையெல்லாம் எப்போ போட்டுவாங்கன்னு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இது நம்ம சர்ச் ஸ்ட்ரீட்லேயே ஒரு கடை இருக்கு. அவங்க நைட்டு சாத்தினதுக்கு அப்புறம் ஒருத்தர் அதில் படுத்து தூங்குவார். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எப்போ இந்த கடையை போட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு பை வைக்கிறதுக்கு, தலை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா. தாவீது ஓடுறாருங்க. சில நேரத்தில் இருதயத்துக்கு ஏற்றவனை நடத்துகிற பாதை என்பது இது பிரசங்கம் பண்றதுக்கு சூப்பர் பாயிண்ட். ஆனா அப்போ ஓடுறியான்னு கேட்டா பார்த்தெடுத்து தாவீது ஓடின ஓட்ட வேண்டாம். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை நம்ம கேட்கறதெல்லாம். தாவீது இப்போ கேகிலாவுக்கு போறான், பார்க்கறான், நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்குன்னா, அது எப்படிதான் கதவுகள் தாழ்பாள்களும் உள்ள பட்டணம். உடனே சவுல் அதை எப்படி பார்க்கறான்னா மாட்டிட்டான் உள்ள. நம்ம பல நேரத்தில் எது எது சேஃப்னு இந்த பூமியில் நினைக்கிறோமோ அதெல்லாம் சத்துரு வைக்கிற கண்ணி. இங்க வந்த எங்களுக்கு ஒண்ணுமே வராது. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனால நீங்க இந்த நியூஸை படிச்சிருப்பீங்க. இங்கே நிறைய கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் சொந்த ஊர்களுக்கு போனாங்க. ஒருத்தங்க கால்நடையாகவே நடந்து, ஒருத்தங்கள நிறைய பேர் போன அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஊரில் கொரோனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பீகார்னு நினைக்கிறேன்,
அங்கே போய் எப்படியோ சேர்ந்து பாதி தூரம் நடந்து மீதி தூரம் வழியில் ஏதாவது வண்டி இருந்தால் பிடிச்சி எடுத்து இப்படி வந்து வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்தா வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு இருந்து அவரை கடிச்சு இறந்தது. செய்தியில் வந்தது, நியூஸ் பேப்பரில் வந்தது. அவர் அங்கே போனது எதுக்கு? சாவுக்கு தப்ப. ஆனால் எங்கே போனால் எனக்கு அடைக்கலும் நினச்சி போனாரோ அந்த இடத்துல ஒரு பாம்பு இருந்திருக்கு, கொத்தி இறந்துட்டு. நம்ம பல நேரத்தில் இது எனக்கு சேஃப், இது எனக்கு சேஃப். ஏன்னா அந்த கேகிலா பட்டணம் வந்து நல்ல கதவுகள், நல்ல அடைக்கப்பட்ட ஒரு நிலை. சவுல் பார்க்குறான் தாவீதுக்கு இப்போ எங்கேயும் எங்கே ஒன்றாலும் எது வழியாக தான் வரணும்? கதவு வழியாக தான் வரணும். வெளியே நிற்போம் முடியாது. இப்போ சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்டது. அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்டபோது, சவுல் எத்தனை பண்ணுகிறார் என்று தாவீது அறிந்து கொண்ட போது. நல்ல கவனிங்க, ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியாவே கூடாது. இன்னும் சவுல் வரல, மாறாக சவுல் என்ன பண்றான்? பிளான் பண்றான். சீக்கிரட்டா சில காரியங்களை நகர்த்துகிறான். அப்போ ஒரு தேவ பிள்ளை வந்து எனக்கு போராட்டம் இருக்கு, எனக்கு இப்போ நெருக்கத்தின் காலம். ஏன்னா சுதந்திரிக்க விடக்கூடாது. இதுதான் சத்ருவின் மிகப்பெரிய தந்திரம், சுதந்திரிக்க விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போராட்டம் உள்ள வாழ்க்கை இருக்குனாலே அதுக்கப்புறம் ஒரு சுதந்திரம் இருக்கிறது, சுதந்திரிக்க விடக்கூடாது. அப்போ தாவீது என்னதான் ஒரு அடைக்கப்பட்ட நிலையிலே கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள இடத்தில் இருந்தாலும் மைண்டு ஃபுல்லாக விழித்திருக்கிறது. சவுல் எப்போ பிளான் பண்ணுவான்னு தெரியாது. மனாசே அப்படி இல்லை, அவன் வந்து கவனிக்காம போனான். இப்போ நம்ம நல்லா தானே இருக்கிறோம், இப்போ நமக்கு தான் ஒரு பிரச்சனை இல்லையே, இப்போ தான் நல்லா தானே இருக்கிறோம். பிரச்சனை வரும்போது பார்க்கலாம். பிரச்சனை வரும்போது சிம்சோன் பாருங்க, ஆல்ரெடி 2-3 தடவை தெனினாள் வந்து என்ன பண்ணுறா? மாட்டி விடுறா. ஆனாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் என்று பைபிளில் இருக்கு. சிறுமைப்படுத்த தொடங்கும் போது அவன் அலர்ட்டாக இருக்கணும். இல்லை, வரும்போது பார்த்துக்கலாம். தாவீது பாருங்க, அவன் பிளான் பண்றாங்கிறத அறிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான்? உடனே ஏபாத்தை கொண்டு, அவனுக்கு எதுனாலும் என்னதான் வேணும்? ஏபாத்து. அதுதான் தாவீது. என்ன வேணும் உனக்கு? எனக்கு தேவ சமூகம். எங்க இருந்தாலும் சரி, என்ன வேணும்? யார் வேணும்? ஏபாத்து வேணும். ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்பொழுது தாவீது கேட்கிறார், தனக்கு பொல்லாப்பு செய்ய. அடுத்து 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று நிச்சயமா கேள்விப்பட்டேன். 11வது வசனத்துல தாவீது கேட்கிறார், சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு நம்ம என்ன பதில் கேட்க விரும்புவோம்? வரமாட்டான்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமென். வருவேன்னு சொன்னா போங்க ஆண்டவரே. நம்ம என்ன பதில் கேட்க விரும்புவோம்? எத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த 1ஆம் தேதியை மாற்றி எடுத்தோம். நம்ம என்ன பதில் கேட்க விரும்புவோம்? ஆண்டவரே, சவுல் வருவானா? வருவான். நீங்க எப்படி ஆண்டவர் அவனை வரவிடலாம்? அடுத்து வருமா வராதா? சவுல் வருவானா? வருவான். அடுத்த வார்த்தை, கேகிலா பட்டணத்தார் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? ஏன்னா நான் உங்களுக்கு நன்மை பண்ணியிருக்கிறேன். என்ன நன்மை பண்ணியிருக்கிறார்? 1வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறான். தாவீதுக்கு தெரிஞ்சதும் தாவீது அப்பொழுது விசாரித்து போய் ஃபைட் பண்றான். பெலிஸ்தியரோடு ஃபைட் பண்ணி கேகிலா பட்டணத்தாருக்கு நன்மை செஞ்சிருக்கிறான். இப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், சரி சவுல் வருவான். ஒருவேளை சவுல் வந்தாலும் இந்த பட்டணத்தார் நான் நன்மை செஞ்சேனே, இவங்க என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? கர்த்தர் என்ன சொல்றார்? ஒப்பு கொடுப்பார்கள். என்ன ஆண்டவர் எல்லாம் மாத்தி பேசுறீங்க? நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன் ஆண்டவரே இதுதான் நம்மளால தாங்க முடியல. நான் உங்களுக்கு நன்மை எல்லாம் செஞ்சேன்,
அப்ப அவங்க எனக்கு சப்போர்ட்டா நிப்பாங்களா? ஆண்டவர் சொல்றார், நிக்க மாட்டார்கள். நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? சவுல் வருவானா கேட்டு, பிரச்சனை வருமா? பிரச்சனை வரும். ஓகே, ஒருவேளை பிரச்சனை, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து அடி வாங்கி வராரு. எனக்கு விரோதமாக எழும்பினவன் என் சத்துரு அல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னோடு கூட என் கூட சாப்பிட்டவன் காலை தூக்கிட்டான். இப்ப கேக்குற கேகிலா பட்டணத்தார் மேல இப்ப நம்பிக்கை வர காரணம் என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டத்துல இந்த தாவீது போய் நிக்கிறான். ஆனா தாவீதுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க கையை விட்டு ஒப்பு கொடுப்பாங்கன்னு என்ன தெரியுமா? அவ்வளவுதான், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஆமா, இதுதான் தாங்கவே முடியாது. ஆண்டவரே, எனக்கு என்ன ஆண்டவரே வந்துச்சு? பெலிஸ்தியன் வந்து அவனை ஃபைட் பண்ணிட்டு போறான், அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், போட்டோம், அவன் ஆச்சு, அவன் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியன்னா அவன் கஷ்டம் தாங்க முடியாம நான் ஓடி போய் அவங்களுக்கு கஷ்டத்துல நான் துணையா நிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை, அவங்க என்ன ஒப்பு கொடுப்பாங்களா? ஆண்டவரே, தாவீது என்ன நினைச்சாருன்னா, கதவு தாழ்பால் இருக்குல்ல, சவுல உள்ள வர விடாம இவங்க கதவு போட்டுவாங்கன்னு நினைச்சா இப்போ என்ன நடக்குதுன்னா, தாவீதை வெளியே விட்டு இவங்க என்ன பண்ண பிளான் பண்ணி இருக்கிறாங்க? கர்த்தர் எல்லாமே முன்னமே அறிகிறவர். அதனால இன்னைக்கு கேகிலா பட்டணத்தார் நல்லா தான் இருப்பாங்க, நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். எசேக்கியா ராஜாவே, இன்னைக்கு நீ சூப்பர், நாளைக்கு நீ எப்படி மாற போறன்னு தெரிஞ்சதுனாலதான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு கர்த்தர் சொன்னார். நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கு நீ மனமேட்டிமையாவ, நாளைக்கு நீ பாபிலோன் ராஜாவை கூட்டிட்டு வந்து ஆலயத்தெல்லாம் காட்டி கொடுப்ப, அவன் நோட்டமிட்டு போய் திரும்பி வந்து அவ்வளவு அடிக்க போறான். நாளைக்கு உனக்கு மனாசே பிறக்க போறான், அவனால யூதா கோத்திரம் தள்ளப்பட போகுது. இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற எசேக்கியாவே, அதனால நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ வா. ஐயோ ஆண்டவரே, நான் உமக்கு முன்பா எப்படி நடந்தேன் என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டுவோன்னு அழுக. என் ஆண்டவருக்கு ஒரு வீக்னஸ் உண்டு, பிள்ளைங்க அழுதா. நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய காரியம் வாங்கி கொடுத்தது நம்ம விரும்பி அல்ல, பிள்ளைங்க அழுகையை நிறுத்த. எல்லாத்தையும் முன்னாடி பார்த்துட்டாரு. அதனால சிலதை ஸ்டாப் பண்ண நமக்கு ஹர்ட் ஆகும். ஆனா இந்த ஆத்மா காக்கப்படணுங்கிறதுக்காக அவர் தூக்கிட்டு போறார். போட்டோம், எப்படி கொண்டு போகணுமோ போட்டோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஒப்பு கொடுப்பாங்களா? ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். 13வது வசனம். ஆகையால், நல்ல கவனிங்க, கேகிலா பட்டணத்தார் இவனை இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனா என்ன தெரிய வந்துட்டு தெரியுமா? இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன் ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சப்போர்ட்டா யாரையும் வைக்க மாட்டீங்களா ஆண்டவரே? சில காரியம் தாவீது எழுதின சங்கீதத்தில் ஒன்று தானே 34. அந்த 34 உள்ள ஒரு வசனத்தை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. அடுத்து இன்னும் வரட்டு, கீழே வரட்டு. கலக்கிட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை இங்கேதான் டேஸ்ட் பண்ண வைக்கிறார். இப்போ தாவீது தெரிஞ்சிட்டு, நம்ம இவங்களுக்கு என்னதான் நன்மை செஞ்சாலும் நம்ம இவங்களை நம்பி இருக்கக்கூடாது. இந்த பட்டணம் என்னதான் கதவுகள் தாழ்பால்கள் இருந்தாலும் இதை நம்பி இருக்கக்கூடாது. இவர்கள் புறப்பட்டார்கள். 13வது வசனத்தை வாசி. ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு, அடுத்த வார்த்தை பாத்தீங்களா? போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீதே, நீ போகக்கூடிய இடத்துக்கு போ. எங்க போனோம்? அவருடைய செட்டையின் கீழே மட்டும்தான். உனக்கு அடைக்கலமும், உனக்கு பாதுகாவலும், உனக்கு தஞ்சமும் வேற எங்கேயும் கிடையாது. சீபூரார் இடத்திலும் கிடையாது, கேகிலாவிலும் கிடையாது, பெலிஸ்தியர் இடத்திலும் கிடையாது. நீ போகக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. நீ எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாகிய கிறிஸ்து உண்டு. இப்போ அங்க போனார்கள். ஓகே, அடுத்த வார்த்தை வாசிங்க. தாவீது கேகிலாவில் இருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு. அப்ப கேகிலாவில் இருந்த தாவீது என்ன இருக்க மாட்டாரு? கேகிலாவில் இருந்த தாவீது என்ன இருக்க மாட்டாரு? தப்பி இருக்க மாட்டான்.
என்னை ஆண்டவர் அங்க இருந்து இங்க கொண்டு வந்தீங்க, அங்க இருந்தா நீ தப்பி இருக்க மாட்ட. நீ எதை பார்த்து ஏமாந்த? நான் இந்த பட்டணத்துக்கு நன்மை பண்ணியிருக்கேன், இந்த பட்டணத்தில் இவ்வளவு அழகான கதவு இருக்கு, இவ்வளவு தாழ்பால் இருக்கிறது, இதை தாண்டி ஒரு கொசு கூட உள்ள கொசு ஃபேக்டரியை நடத்துது. பைபிள்ல இருக்கு, சத்துரு வைக்கிற கண்ணி நமக்கு தெரியாது. ஆண்டவர் கொண்டு வரான போயிருங்க. ஆண்டவரே சவுல் வருவான். ஆண்டவர் இந்த ஜனங்க உன்னை சூப்பரா அப்படி பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. தாவீது எங்க போற? போகக்கூடிய இடத்துக்கு நான் போறேன். எங்க போற? கேகிலாவுக்கா? இல்ல. எங்க போற? நான் எப்பொழுது வந்திடத்தக்க ஒரு கண்மலை இருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்பி வாழுகிற பிள்ளையே, உனக்கு அடைக்கலாம் ஒரே இடம்தான், தேவ சமூகம் மட்டுமே. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? தான் புறப்படுவதை சவுல் என்ன பண்ணிட்டானோ நிறுத்தினான். ஏன்? அவன் எங்க போனான்? நீ போகக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன்னா சத்துரு தொடர பயப்படுவான். அப்படி சத்துரு தொடர்ந்தால் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கேகலா பட்டணத்தார் உனக்காக கொடியேற்ற மாட்டாங்க, ஆனா ஆவியானவர் உனக்காக கொடியேற்றும். அடுத்த வசனத்தை வாசிங்க. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே சீப்பன் வந்த ஒரு மலையில் தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் கேகிலா ஊரார் உன்னை ஒப்பு கொடுப்பாங்க, உன் சொந்தக்காரங்க ஒப்பு கொடுப்பாங்க, உன்கிட்ட இருந்து நன்மை வாங்கினவங்க உன்னை ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா கர்த்தரை நம்பி வந்துட்டல, உன்னை கர்த்தர் ஒருவர் கையிலும் அனுதினமும் நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் அனுதினமும், ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அடைக்கல அவர் சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால நான் வாழ்றேன். அனுதினம் தேடியும்னா கண்ணுக்கு படல. எப்படிங்க படம்? சிறக விரித்து உள்ள வச்சிட்டார். ஹல்லேலூயா. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். எப்படி? செட்டையின் கீழே இருக்கிற ஒரு ராஜா, மொத்த ஜனமே அவன் கண்ட்ரோல்ல. ஏன் தாவீது தூக்கி கொடுக்க எவ்வளவு நேரம் தான் வேணும்? அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அனுதினமும் அவனை தேடி. ஒவ்வொரு நாளும் காக்கப்படுகிற சபையே, நீ ஒவ்வொரு நாளும் சத்துருவினால் தேடப்படுகிறாய். ஒவ்வொரு நாளும் இவ்வளவு சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான். அப்படி என்னிலும் பலவானவன் தேடியும் நான் கண்டுபிடிக்கப்படாத காரணம், நான் சரியான இடத்துல கர்த்தர் என்ன ஒப்பு கொடுக்கல. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, இந்த கம்பெனில இருந்து தூக்கிட்டு வந்தீங்க, அந்த கம்பெனில இருந்தா அவன் கதை இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஆமா, தாவீது போன இடத்துல நல்ல இடம் கேட்கலாம். ஏன்னா நல்ல கதவு இருக்கு, தாழ்பால் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, தாவீது ஒரு மலையில தரித்திருந்தான். ஒரு மலையில எல்லாருக்கும் தெரிஞ்சது தாவீது மலையில இருக்கிறான். தாவீதுக்கு தெரியும், நான் செட்டையின் கீழே இருக்கிறேன். சவுல் தேடியும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் ஒப்பு கொடுத்தா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? செட்டைய லைட்டா விலக்கி இருந்தாலே கொஞ்சம் விலக்கி இருந்தாலே, இந்த மேகம் பாஸ் ஆகும்போது ஒரு நிழல் இருக்கும் பாருங்க, அந்த மேகம் கொஞ்சம் விலகும் போது வெயில் ஒட்டனப்படும், நமக்கு தெரியும். கொஞ்சம் விலக்கி இருந்தாலே சவுல் கையில தாவீது. ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்கல்ல. அடுத்த வார்த்தையை வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று 16வது வசனம்.
அப்பொழுது சவுலின் குமாரனாகிய அப்பொழுது சவுலின், நல்ல கவனிங்க, இன்னைக்கு இந்த செய்தி ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை ரிப்பீட் பண்றேன். தேவ சமூகத்தில் இருக்கு எப்படி திடப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த இடத்துல கர்த்தர், நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா இந்த இடத்துல யார் வரணும்னு எதிர்பார்ப்போம் தெரியுமா? சாமுவேல் வரணும்னு எதிர்பார்ப்போம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அவர் வாயிலிருந்து தான் வார்த்தை வரணும். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சாமுவேலை கொண்டு வரணும்னு கிடையாது. சில இடத்துல யோனத்தானையும் கொண்டு வருவார். சமூகத்தில் இருக்கிறவனுக்கு வர வேண்டிய வார்த்தை யார் மூலமாவது வரும், யார் மூலமாவது வரும். ஆமே, தூதனை கொண்டு அப்பத்தை கொடுத்தார், வேற காகத்தை கொண்டு அப்பத்தை கொடுத்தார். சமூகத்தில் இருக்கிறவனுக்கு வர வேண்டிய வார்த்தை அந்த இடத்துல. நம்ம பொதுவாகவே அப்படிதான், நாங்க இவர் என்ன சொல்றார், இந்த பாஸ்டர் என்ன சொல்றார், நம்ம அதெல்லாம் பார்க்கணும். நம்ம சமூகத்தில் இருக்கணும். அந்த இடத்துல சாமுவேல் வர முடியாது. எல்லா இடத்துக்கும் எல்லா போதகர்களுக்கும் வர முடியாது. ஆனா வார்த்தை வரும், வார்த்தை வரும். யார் மூலமாவது வரும். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து கூட பட்சணம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னுடைய பிரச்சனையில பாஸ்டர் வருவாரா? தெரியாது, வர முடியாது. வார்த்தை வருமா? வரும், வரும், வரும். உள்ள இருந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல வார்த்தை போனது. அக்கினி நடுவில் வார்த்தை போனது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல். 16வது வசனம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதின் இடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுச்சு. தாவீது தளர்ந்து இருக்கும்போது அந்த ஷோல்டரை பிடிச்சு. ஆமென். அடுத்த வார்த்தை, நீர் பயப்பட வேண்டாம். ரஜின் பிரதர், ரஜின் பிரதர். ஆமென். இந்த வார்த்தையை அப்படி யோனத்தான் தாவீதுட்ட சொல்றது மாதிரி. ஆமென். தாவீது வேற ஓடி ஓடி வந்து அப்படி நிற்கும் போது யோனத்தான் ஓடி போய், நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவது அடுத்த வார்த்தை, அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய. சவுல் என்ன துரத்துறான்? சத்துரு உன்னை ராஜாவாக்கிற கூடாது. தாவீதே, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உன்னை துரத்துற சவுலுக்கு தெரியும், நீ எப்படியும் ராஜாவா இருப்பே. ஆமென், ஆமென். சபையே, நமக்கு கூட டவுட் வரும். சத்து ஏன் துரத்துறோம்? ஏன் பிரச்சனை 2000 தொடங்கின பிரச்சனை 2024 ஆகியும் தொடருதுன்னா சத்துருவுக்கு தெரியும் எப்படியும் இவன் கர்த்தர் சொன்ன ஸ்தானத்தில் இருப்பான், எப்படியும் இவன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நடக்கும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போடு. ஷேரா பாக்காலாரா, ஷேரா பாபாலாரா, ஷேரேலேரே. நல்ல கவனிங்க. யோனத்தான் சவுல் துரத்த மாட்டான்னு சொல்லிட்டு போகல. உண்மையில இந்த இடத்துல இனி சவுல் உன்னை துரத்த மாட்டான் அப்படி சொன்னா பலப்படுவோம். இங்க அப்படி இல்ல. சவுல் ஏன் துரத்துறான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் நீ ராஜாவாக போகிற. அவனுக்கு தெரியும் நீ ராஜாவாக போகிற. அதனால துரத்துவான். ஆனா கண்டுபிடிக்க மாட்டான். பயப்படாத, பயப்படாத. நேத்து வர உன்னை சவுலின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்காதவர் இன்னைக்கு கொடுத்துருவாரா? இன்னைக்கு கொடுத்துருவாரா? நீ ராஜாவா இருப்ப. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் காணல் பண்றாங்க? ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் தெரியும், தெரியும், தெரியும். ஆமென். சில பிரச்சனை ஆமென் முகாந்திரம் இல்லாம சத்துரு நம்மை பகைக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் இவன் எப்படியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகி தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். கவனிச்சீங்களா? இது யார் சொன்னா? அடுத்து 24வது அதிகாரம் 20வது வசனம்.
நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவே. அறிஞ்சுதான் துரத்துறான். இது சொன்னது யாரு? ஆண்டவர் கண்ணை மூடனா வந்து நிக்கிறான். ஆண்டவர் கண்ணை திறந்தா வந்து நிக்கிறான். ஏன் இன்னைக்கு அன்னைக்கு யோனத்தான் அனுப்புனது மாதிரி இன்னைக்கு இந்த தூத சிலர் காதுல கேட்க வைக்கிறார். நீ இன்னைக்கு இருக்கிறத பார்த்துல சாத்தான் டார்கெட் பண்றது, நீ நாளைக்கு இருக்க போகிறத பார்த்து. எனக்கான தீர்க்க தரிசனம் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி எப்படி தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ, ராலா மாத்ரோ ஷேரே மம்ரே ரிகாலா பாச்சுடரா. சத்துரு பிரச்சனை கொண்டு வரது நீ இன்னைக்கு இருக்கிறத வச்சு இல்ல, நீ நாளைக்கு இருக்க போகிறத வச்சு. ரிபா பாலா ராத்தரா ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆமென் ஆமென். ஜீசஸ் 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 glory. தாவீது யோனத்தான் வந்து சொல்றாரு, இது சவுலுக்கு தெரியும். 23வது அதிகாரத்துல யோனத்தான் வந்து சொல்ற, சவுலுக்கு தெரியும். 24வது அதிகாரத்துல சவுலே வந்து சொல்றான், எனக்கு தெரியும் நீ எப்படியும் நீ எப்படி ராஜாவாயிருவ, உனக்கு எப்படி அந்த வாக்கு தத்துவம் கிடைக்கும் பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து. ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை பயப்படாது. ஒரே வார்த்தை, வேதம் முழுவதும் பரம்பி இருக்கிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? Fear not. பயப்படாத பயப்படாத. மற்றவங்க உன்னை ஒப்பு கொடுப்பாங்க, கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டா. கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டா. ஆமா. ஏண்டவரு இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு நான் சாதாரண எங்க வீட்டிலேயே நான் சிறியவன், என் குடும்பத்திலே எந்த இடத்துல போனாலும் என்னதான் தாத்தி தாத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. தாவீதே, இன்னைக்கு நீ இருக்கிறத வைத்தல்ல சவுல் உன்னை பின்தொடர்வது, நாளைக்கு நீ இருக்க போகிறது அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனால தாங்க முடியல. தோரி தோரி. ஆனாலும் நீ கலங்காதே, உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்குள் திடப்பட, கர்த்தருடைய சமூகம் செட்டை. ஆமே. எங்க போறீங்க? செட்டை கீழே போற. ஹalleluya. சிறகுகளின் மறைவினிலே. இந்த பாடல் அப்படியே பாடி ஆராதித்து செபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திரல. ஹalleluya. சமூகத்துல வந்துட்டீங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு அநேகரை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இன்னைக்கு எனக்கான ரேமாண்டு, எனக்கான ரேமா? ஆமென். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, ஆராதனை உமக்கு. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆமென். ஆராதனை என்னை ஆதரிக்கும். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000 பேர் சொல்லுங்க. பக்கத்தில் 1000 பேர், பக்கத்தில் என்னை அணுகாமல் காப்பவரே, வல பக்கத்தில் 10,000. ஆமே. அடைக்கலமான என் தாவரமே, என்னை அணுகாமல் காப்பவரே, அடைக்கலமான என் தாவரமே, என்னை
அணுகாமல். ஆமே, கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, மறைவிடமே. ஆமென், புகலிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே, உறைவிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. என்னை நேசிக்கும் இயேசுவே, glory. என்னை ஆதரிக்கும் இயேசுவே, இச்சகம் பேசிடும், இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே, என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய், நன்மைக்கு கைமாறாய் தீமை செய், என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தேவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்று எல்லாரும் கைகளை தட்டி மறைவிடமே சொல்லுங்க, மறைவிடமே. ஆமென், உறைவிடமே உமக்கு அடைக்கலமே, அடைக்கலமே, புகலிடமே உமக்கு. ஒரே சத்தமாய் அவரை ஆராதிக்கலாம். ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆமென், ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை, ஆராதனை உமக்கு. என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Father. Hallelujah, hallelujah, thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு 2 நிமிஷம் இப்ப ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கர்த்தர் என் கூட தான் பேசினார். அந்த நிச்சயம் உள்ளவங்க மட்டும் உங்க வலது கரத்தை, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை பார்த்து பேசு. ஆண்டவரை நான் நம்புறேன், என்னை பலப்படுத்த உங்களால மட்டும். என் பலன் நீங்க தான். ஒரு யோனத்தான் அனுப்பி தாவீதை பலப்படுத்தினது போல இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறீங்க. எனக்கு தலை வைக்க கூட இடம் இல்லை நினைச்சேன். ஆனா எனக்காய் நீங்க சிங்காசனத்தை வச்சிருக்கிறீங்க. பல நேரத்தில் ஏன் எனக்கு இந்த இவ்வளவு பிரச்சனை நினைச்சேன். அவன் இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு நான் இருக்கிறத வைத்தல்ல, நாளைக்கு நான் இருக்கிறத போறதை அறிந்ததுனாலதான் சத்துரு போராடுறான். ஏங்க கவனிங்க, அந்த சொப்பனம் தெரியாம இருந்திருந்தா யோசேப்பை குழியில தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த சொப்பனம் மட்டும் தெரியாம இருந்திருந்தா யோசேப்பை குழியில தூக்கி போட்டிருப்பாங்க. தெரியும், தெரியும், தெரியும். ஆரோன் பிறக்கும் போது வராத பிரச்சனை, மிரியாம் பிறக்கும் போது வராத பிரச்சனை, மோசே பிறக்கும் போது ஏன் வரணும்? தெரியும், தெரியும். எப்படியும் நாளைக்கு நீ ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன், ஜெயிச்சிருவேன். தெரியும். ஆண்டவரே அப்படியே கைகளை உயர்த்து. ஏசப்பா தேங்க்யூப்பா. அப்படி அழணும்னு தோணுச்சுன்னா தேவ சமூகத்தில் உங்க கண்ணீரை ஊத்திருக்க.
யாரு சொன்ன உனக்கு யாரும் இல்லைன்னு? யார் சொன்ன உனக்கு தலை சாக்க இடம் இல்லைன்னு? அவருடைய செட்டை எப்பவும் இருக்கலாம். கேகில பட்டணத்தார் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் சவுல் அனுதினம் தேடியும் தாவீது ஒப்பு கொடுக்கல, ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்மை சுமக்கிறதுனால அவர் கை வலிக்காது. நல்ல தகப்பன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த பிதாவே நன்றி, உங்க திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி. எஸ் லார்ட், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு பெரியவர். ஆமென். எல்லாரும் உங்க வலது கரத்தை உங்க தலைமையில வச்சு இந்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லுவீங்களா? தேவனே, என்மேல் நீர் வைத்திருக்கிற உம்முடைய பெரிய திட்டத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே பெற்றோர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே, எங்க பிள்ளைங்க மேல நீர் வைத்திருக்கிற உம்முடைய பெரிய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்தில் இதெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க, இதெல்லாம் பேச வைக்கிறீங்க. எங்கள் கண்கள் காணும்படி நீர் கிரியைகளை நடப்பிக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லார் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். சவுல் அனுதினமும் தேடுறது உங்களுக்கு தெரியும். உங்க செட்டையின் மறைவில் உடைய பிள்ளைகளை வைத்து தலைமுறை தலைமுறையா நீர் அடைக்கலமானவர். ஆதரித்தருளும், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த பூமியில எல்லாரும் கைவிடுவாங்க, ஆனா நீங்க கைவிடவே மாட்டீங்கப்பா. நீர் உண்மை உள்ளவர். இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள எப்பவுமே உறுதியா இருக்கணும். கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். இந்த நம்பிக்கையில ஒவ்வொருவரையும் முன்னடத்தி செல்லும், சுதந்திரிக்கப்படும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.